வணக்கம். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னா சுட சுட இட்லி. இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டில் அரைச்சோமா இட்லி இப்படி வரும். சூப்பராக இருக்கும், பஞ்சு போல் இருக்கும் இந்த இட்லி. இது இட்லி இப்படி தான் தொட்டு பார்க்கணும், வெந்துருச்சான்னு. குத்தி பார்க்கலாம் கூடாது, இப்படி தான் இது பார்க்கணும். இட்லி இதை எடுத்துடலாம், வெந்துருச்சு. லைட்டாக ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது, லைட்டாக தெளித்தோமா துணியில் ஒட்டாத வரும். பாருங்கள், சுட சுட எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இது எண்ணெய் தடவி ஊற்றுற இட்லியை விட இது ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் எப்பயுமே இப்படி தான் செய்வோம். ரொம்ப சூப்பரான இட்லி. இந்த மெத்தடில் இட்லி செய்தோமா ஆறினாலுமே அது வந்து கல் போல் ஆகாது, அப்படி சாஃப்டாக நல்லா இருக்கும். இதை ஹாட் பேக்கில் வைக்கிறத விட வெளியிலே வச்சாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷு இன்றைக்கி மத்தியானம் செய்த மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் இட்லி தான். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். எத்தனை பேருக்கு இப்படி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செய்வீங்க, எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி செய்வீங்கன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.